ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டான டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு வந்துட்டு டீ குடித்தா மட்டும்தான் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது மைண்டெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 டீ வரைக்கும் கூட குடிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி நம்ம வீட்டில் டீ போடும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அதாவது டிகாஷன் இல்லைன்னா அதிகமாயிரும், பால் கம்மியாயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் எப்படி ஒரு டீ போடலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டீ போடுறதுக்காக பாலை காய்ச்சிக்கலாங்க. நான் இந்த பால் ஏற்கனவே காய வச்சு தான் வச்சுருக்கிறேன். இப்போ காய வச்ச பாலையே டீ போடுறதுக்காக மறுபடியும் சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். சூடான பால் சேர்க்கும்போது டீ நல்லா திக்காக சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்குங்க. அதனால தான் நான் மறுபடியும் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டீ போடுறதுக்காக பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் டீ பாத்திரத்தையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் போட போகிற டீ 2 பேர்த்துக்கு அளவாக கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடுபடுத்திக்கலாம். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் மசாலா டீ டேஸ்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். 2 மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா டீ எல்லாம் சளி டைமில் குடிச்சிங்க அப்படின்னா தொண்டைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் புதினா, இஞ்சி மட்டும் சேர்த்துக்கிறேன். புதினாமோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை இந்த மசாலா எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் டீயாகவே வச்சுக்கலாம். இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நார்மலாக ரெகுலராக எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தூள் நல்லா வேகிறது அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த டிகாஷன் நல்லா இறங்கிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீ கிடைக்கும். இப்போ இந்த டீக்கு நான் நாட்டு சக்கரை 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், அல்லது நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா இது கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ரெகுலராக டீ போடுறதுக்கு நாட்டு சக்கரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் நாங்கள் எப்போவுமே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தாங்க டீ போடுவோம். சக்கரை உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் சக்கரை கம்மியாக இருந்தால் குடிப்பீங்க, ஒரு சிலர் கரெக்டாக மீடியமாக இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு டீக்கு ரொம்ப சக்கரை போட்டு கூட குடிப்பீங்க. அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த தூள், சக்கரை, இஞ்சி, புதினா இதெல்லாம் நல்லா வெந்து கலரே மாறி வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வர்றது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ அந்த அடுப்பில் நம்மளுக்கு பால் சூடாயிட்டு இருக்குது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சூடான பாலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த டிகாஷன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான டீ கிடைக்கும். இப்போ நம்ம சூடாயிட்ருக்கிற பாலை 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம கொதிக்க வச்சதுலேயே நம்ம தண்ணி மட்டும் கலந்தது கொஞ்சம் சுண்டி வந்திருக்குது. அதனால் நம்ம பால் 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்தணும் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் கொதிக்க வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஆல்ரெடி நல்லா கொதிச்சு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ பால் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட டீ பர்ஃபெக்டாக தயாராகிருச்சு. இது போல் ஒரு ஜல்லடை வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம்.
வடிகட்டின டீயை நல்லா ஆற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஆற்றும் போது தான் வந்துட்டு நம்ம டீ கடை டேஸ்ட்டில் வந்துட்டு நம்மளோட டீ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நுரையெல்லாம் வந்துட்டு அந்த சூடான நல்ல டேஸ்டான டீ வந்து நம்ம நல்லா ஆற்றுறதுனாலையும் கிடைக்கும். நீங்கள் நல்லா எவ்வளோ உயரத்தில் தூக்கி ஆற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நுரை வந்துட்டு நம்மளோட டீ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஆற்றி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட பர்ஃபெக்டான டீ சூப்பராக தயாராகிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீ ரெசிபி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.